ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற 1433ஆம் பசலி ஆண்டுக்கான வருவாய் தீர்வாயம் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் 238 பயனாளிகளுக்கு ரூபாய் 40,94,280 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிறைவு நாள் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு இலவச வீட்டுமனை பட்டா 68 பயனாளிகளுக்கும், முழு புலம் பட்டா 63 பயனாளிகளுக்கும், உட்பிரிவு பட்டா 43 பயனாளிகளுக்கும், புல வரைபடம் திருத்தம் 4 பயனாளிகளுக்கும் மற்றும் வட்டார வழங்கல் அலுவலகம் மூலமாக 60 பயனாளிகளுக்கும் என ஆக மொத்தம் 238 பயனாளிகளுக்கு ரூபாய் 40,94,280 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சே. வெங்கடேஷ், ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் ஜா. சரவணக்கண்ணன், பேரூராட்சி தலைவர் சாந்தி, ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் சதீஷ், கீரநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் KN அன்பரசு மற்றும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வருவாய் அலுவலர்களை வருக வருக என வரவேற்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி தலைவர் மற்றும் யூனியன் சேர்மன் மற்றும் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேய்க்கால் பொறுப்பாக பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் மேய்க்காலுக்கு தேவையில்லாத இடங்கள் மக்கள் குடியிருந்தாங்க அப்படின்னா ஒன் டைம் ரெகுலரைசேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அதே கிராமத்தில் அதுக்கப்புறம் போய் அந்த இடத்துல குடியிருந்தவங்களுக்கு இப்போ எங்களால் கொடுக்க முடியல. ஏன்னா உயர்நீதிமன்றத்தோட தடையாணை இருக்குது. ஸோ உயர்நீதிமன்றம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனால அந்த இடத்துல கொடுக்க முடியல. அது எங்களால் கொஞ்சம் சம்டைம்ஸ் மக்களுக்கு புரிய வைக்கிறது சிரமமாக இருக்குது. ஒரே சர்வே நம்பரில் இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பட்டா இருக்குது, எனக்கு இல்லை அப்படின்னு கேட்கும்போது அது காரணம் இதுதான். உயர்நீதிமன்றம் கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கிடைச்சவங்களுக்கு பட்டா கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே குடி போனவங்களுக்கு எங்களால் பட்டா கொடுக்க முடியல. அவங்களுக்கும் பக்கத்தில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். இப்படி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டத்தில் குடிசை வாழ்கிற மக்களுக்கு அவங்களுக்கு அந்த ஊரில் ஏற்கனவே பட்டா இருந்து ஒரு பட்டா இருக்கிற இடத்துல ஒரு குடிசையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த வருஷம் நம்ம மாவட்டத்தில் 2612 பேருக்கு இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் மாநிலத்திலே முதல்ல AS கொடுத்தது நம்ம மாவட்டத்தில் தான் செஞ்சுருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் செஞ்சுருக்கோம். வச்சு யார் வீடு இல்லாதவங்களுக்கோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டியில் கொடுத்துருக்கோம். இந்த பொறுத்த வரைக்கும் ஊராட்சித்துறையும் வருவாய்த்துறையும் இணைஞ்சு யாருக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு டீம் ஒர்க்காக பார்த்து ப்ரையாரிட்டி அதில் முடியாதவங்க ஒரு கிராமம்னு எடுத்துக்கலாம். அதில் மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் திருநங்கைகள் இருக்காங்களா, அந்த மாதிரி உண்மையிலே சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் திரு சக்திவேல், ஜெயஸ்ரீ, சரவணாவிலிருந்து சுரேஷ், ரகு, மல்லிகா, சின்ன ஐயனார், சிவராமன்,